ஹாய்ங்க. இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாவே ஒரே அட்டூழியம் தான் நடக்குது. ஏன்னா அந்த 3 வித அட்டூழியம் தான் ஓவரா நடக்குது. இந்த புரோக்கரு, இந்த கருப்பி, இந்த சுமி, இந்த சுகைல் சொல்றது, இந்த கருப்பி ஏன் மக்கள் இப்படி ஏமாறுறீங்க? நான் பார்த்து எனக்கு இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாவே இந்த யூடியூப் பக்கம் வர வேணான்னே தோணுது எனக்கு. ஒண்ணுமே எல்லாம் ஒரே அட்டூழியம் பண்ணுதுங்க. எல்லாம் மக்களை ஏன் 3 பேரை ஏமாத்துறீங்க? அதுவும் இந்த புரோக்கர்லாம் இவன் நல்லாவே இருக்க மாட்டான். நோன்பு நாளில் நோன்பு வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். எல்லாத்துலேயும் காசை வாங்கிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் காசு வாங்கிற மக்கள் உங்களுக்கு என்ன சொந்தக்காரவங்களா? நீங்கள் என்ன சொந்த பந்தமா உங்களுக்கு? நீங்கள் ஏன் இப்படி அடுத்தவங்க காசை வாங்கி திங்கிறா? அது உடலில் ஒட்டுமா உங்களுக்கு? அது உடலில் நெசமாக ஒட்டுமா? ஏன்டா புரோக்கர், உனக்குலாம் அறிவே இல்லையா? உனக்குலாம் அறிவுக்கு சம்மந்தம் இருக்குதா? ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை யார் உன்னை வப்பாட்டி வைக்க சொல்லி சட்டம் சொல்லியிருக்குதா? கட்டின பொண்டாட்டி கூட இல்லாமல் வப்பாட்டி கூட இருக்குது சட்டம் சொல்லியிருக்குதா? நீ டிவோர்ஸ் பண்ணியா உன் பொண்டாட்டியை? டிவோர்ஸ் பண்ணாமல் நீ எப்படி வப்பாட்டியை வச்சுக்கலாம்? சுமி, உனக்குலாம் அறிவே இல்லையா? உனக்குலாம் கொஞ்சமாச்சு என்ன சுகேல் சொல்லிட்டு உட்காந்துருக்குற? இங்கே ஒரு பக்கம் ஒரு நாடகம் நடக்குது, அங்கே ஒரு பக்கம் நாடகம் நடக்குது, அங்கே ஒரு பக்கம் நாடகம் நடக்குது. என்னால் என்ன சொல்ல, யூடியூப் பக்கமே வர முடியல. என்னால் முடியாத பட்சத்தில் தான் இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்டிங்கே நான் கொடுக்குறேன். நீங்களாம் அறிவு உங்களுக்குலாம் ஏன் புரோக்கர், உனக்குலாம் அறிவே இல்லை. உனக்குலாம் நல்ல சாவே வராது. இப்படி மக்களை ஏமாற்றி அந்த காசை வாங்கி திங்கிறியே, உனக்கு உடலில் நெசமாக ஒட்டுமா? பல நோய் வரும். அங்கே 3 பேத்துக்கும் பல நோய் வரும். இந்த உலகத்தில் அனுபவித்து அழிஞ்சு தான் நீங்கள் 3 பேரும் போவீங்க. உண்மையாக அதான் சொல்கிறேன். இவ்வளோ மக்கள் ஏன் ஏமாந்து இருக்கிறீங்க தான் தெரியல. அவன் இவ்வளோ நாடகம் போடுறான், இவ்வளோ நாடகம் பண்ணுறான், நாடகம் நடத்துகிறான், இவ்வளோ காசு அடிக்கிறான், இவ்வளோ விபூதி அடிக்கிறான். மக்கள் மறுபடியும் ஏன் ஏமாறுறீங்க? ஏன் ஏமாறணும்? என்ன அவசியம் இருக்குது? உங்கள் காசை நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு செலவு, உங்கள் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுங்கள். இவங்களுக்கு 3 பேருக்கு செலவு பண்ணணும் என்ன அவசியம் இருக்குது? என்ன அவசியம் இருக்குதுன்னு கேட்குறேன். என்னால் யூடியூப் பக்கமே வர முடியல. எல்லா பக்கமும் இந்த 3 பேர் அட்டூழியம் தாங்க முடியல. இதுக்கானதை ஆண்டவன் தான் கண்டிப்பாக கேட்டு கொடுக்கணும். இந்த 3 பேருமே நல்லாவே இருக்காதுங்க, நாசமாக போயிருங்க. எனக்கு அப்படி இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் பேசவே முடியல. ஆண்டவன் பார்த்துப்பான்.